சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி கடந்த 5 நாட்களாக சென்னை தலைநகரத்திலே ஒரு தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அரசு தலையிட்டு சில வாக்குறுதிகளை கொடுத்து அது நிறைவேற்றப்படாத நிலையிலேதான் இந்த முறை அவர்கள் ஒரு தீவிரமான கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை என்கிற ஒரு உறுதியான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வற்புறுத்தல், உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட சங்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து பேசி அந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும். அதன் மூலமாக போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். ஏனால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி சேர்ந்தவனுக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சேர்ந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கிட்ட வித்தியாசம் வருது. ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தது, ஒரு நாள் லேட்டா இப்ப வேலைக்கு சேர்ந்தது ஒரு குற்றமா? ஆனா 2 பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே இது ஒரு மிக மிக நியாயமான கோரிக்கை. எவ்வளவு பொருளாதார சுமை, நிதி நெருக்கடி இருந்தாலும் இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை உணர்ந்து அரசு உடனடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.